கர்த்தர் காட்டின வழியில நடக்க முடியலையா? கால்கள் எல்லாம் பலவீனமா ஃபீல் பண்றீங்களா? கவலையை விடுங்க. இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஆபக்கூக் 3:10. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தரங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த தேவ மனிதன் இந்த ஜெபத்தை செய்யும் போது ஒரு விசுவாச அறிக்கையாக தேவன் செய்து முடித்ததாகவே கருதி ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திர மார்க்கமாய் நடந்த போது அவங்க கால்கள்ல இருந்த செருப்பு கூட பழசாகலையாம். அதை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா பாலைவனம் மணற்பாங்கான இடம். அதுல நார்மலா நடக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களோட செருப்புகளை போட்டு சுமை சுமந்துட்டு பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு அவங்க இடம் பெயர்ந்து போகக்கூடிய கூடாரங்களை தூக்கிக்கிட்டு உணவு பண்டங்களை தூக்கிக்கிட்டு நடக்கிறது, அவ்வளோ பலுவோட நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஆனா அந்த வழியில் நடத்துகிறவர் கர்த்தராகவே இருந்தார். கர்த்தர் அந்த வழியை அவங்களுக்கு சூஸ் பண்ணார். ரொம்ப பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். எனவே அந்த 40 வருடமும் கால்நடையாய் வனாந்திரத்தை கடக்கத்தக்கதாக தேவன் அவர்கள் கால்களை பலப்படுத்தினார். செருப்பு கூட தேயாதபடி அவங்க தேவையான உணவு, தண்ணீர் எல்லாவற்றையும், ஏன் மாமிசம் கூட, கேட்டதை கூட தேவன் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி தொடர்ச்சியாய் நடக்க வைத்து அவர்களுக்கு என்ற உயர்ந்த ஸ்தனமாகிய கானான் தேசத்தை சொந்தமாக கொடுத்தார். ஆமாங்க, பவுலும் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி, அதே நேரத்துல பலவானை வெட்கப்படுத்த பலவீனர்களாகிய நம்மை பலப்படுத்தி தேவன் பெரிய காரியங்களை செய்தார். சிம்சோனுக்கும் செய்தாரே. சத்துருக்களை ஒட்டுமொத்தமாய் அழிக்க கடைசி நொடியிலும் தேவன் சிம்சோனுக்கு இழந்த பலத்தை கொடுத்து நடத்தினாரே. அந்த தேவன் நம்மையும் நடத்துவார். ஆமாங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின் வழியாய் உங்களை நடக்க பண்ணும் போது அதை சென்று அடைய முடியாத அளவுக்கு பலவீனமா ஆவி ஆத்மா சரீரத்துல ஃபீல் பண்றீங்களா? கவலையை விடுங்க, தேவனை நோக்கி பாருங்க. உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு என்று நியமித்த அந்த உயரமான ஸ்தலத்தில் உங்களை நிச்சயமாய் கொண்டு போய் விடுவாருங்க. பக்தனை போல விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஜெபிக்கலாமாங்க. கர்த்தாவே, நீரே என் பலனப்பா. என்னையும் பலப்படுத்தி என் கால்களையும் பலப்படுத்தி நீர் எனக்கு என்று நியமித்த உயர்ந்த ஸ்தலத்தை அடைய எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.